Er is natuurlijk heel veel moeite ingestoken om al deze 3 soorten dansen te choreograferen. En dat is dus gedaan door Redden Hierarchy. Dus ja, nog 1 keer een grote applaus, want het is echt heel erg.
அது மட்டும் இல்லை, எனக்கு உதவி செஞ்ச பெற்றோருக்கும் எல்லாரும் இந்த உடுப்பெல்லாம் வடிவாக அமைச்சு எல்லாம் மேட்சிங்காக எல்லாம் செலக்ட் செய்யல, நீ தொலைச்சி சாப்பிட்ட எல்லாம் மேட்சிங்காக எடுத்து பிள்ளைகளை எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸுக்கு திருப்பி கூட்டின்னு போய் வீட்டை வச்சு ப்ராக்டிஸ் எடுத்து எனக்கு அதுவும் லவ்க்காக இருக்குது. சின்னாக்கில் ஆடைக்கில் அங்கே ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா அம்மாக்களும் சேர்ந்து ஆடிக்கொண்டு இருப்பாங்க. அந்த ஸ்டெப்பை பார்க்கவே அழகாக இருக்குது. We willen graag nog de credits geven aan alle ouders die hier hebben meegeholpen. Want dus, er was natuurlijk ook heel veel tijd in het doen van kleding, haar, make-up, noem het maar op. Dus ja, daarvoor ook een heel groot applaus. Ja. Ja, we zijn natuurlijk de opdracht niet vergeten. Ja, voor இது சொன்னோம் நாங்கள். நீங்கள் எது கண்ணன், எது கும்மி, எது கோலாட்டம். முதலாவதாக என்ன வந்தது? Het was de eerste. Kannen, dankjewel. Nummertje 2, wat was die? Koolatem en last but not least? Kommie. Opgelet hoor. Ja. Nou, applaus voor jezelf. Ja, en natuurlijk het belangrijkste. Deze kinderen die dit spektakel hebben neergezet. Echt, nogmaals, een heel groot applaus. Ja. Nou, dan zijn wij aan het einde gekomen van de eerste helft. Dus is het tijd voor een pauze. Wat ik van jullie wil vragen is om gewoon eventjes te blijven zitten. Het eten komt naar jullie toe. Het drinken mogen jullie zelf ophalen. Nou, Christine gaat er nog 1 keer in de tand. Ik wil dus serie Irwin heb gehoord. Irwin is dingen dan ik daar samen met hem. Die lijkt me dus in Yes. Dus binnen Sandy komt tot zo. மூத்த மொழியாகி 11 தகுதிகள் கொண்டு செம்மொழியாகி எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியால் இங்கு கூடி வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். எமது பாடசாலையானது 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறு செடியாக நாட்டப்பட்டு இன்று பலவித கனிகளை கொடுக்கும் பெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. ஆமுறவுகளே, 10 வருடத்துக்கு முன்னர் 7-8 பிள்ளைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 34 பிள்ளைகளுடன் நெதர்லாந்து நாட்டில் 2வது பெரும் பாடசாலையாக சிறந்து வளர்ந்து நிற்கிறது. இதில் ஆசிரியர் நிர்வாகிகளாகிய எங்களின் அர்ப்பணிப்புகள் இருந்தாலும் பெற்றோரின் பங்கும் பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. எந்த பள்ளிக்கு சிறந்த பெற்றோர்கள் கிடைக்கிறார்களோ அந்த பள்ளி சிறந்த பள்ளிகளாக திகழும் என்பதற்கு எமது தமிழ் பள்ளி ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அனைத்தும் அறிவும் ஆற்றலும் புதைந்து கிடக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவதே கல்வியின் நோக்கமாகும். கல்வி என்பது வெறும் ஏட்டில் பதிவிடக்கூடியது அல்ல. மாணவர்களின் உள்ளார்ந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி. நம் மாணவர்கள் சமூகம் சார்ந்த சிந்தனைகளிலும் திறமையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். உள்ளார்ந்த ஆற்றல்களை வெளிப்படுத்துவதாக கல்வி இருக்க வேண்டும். மதிப்பெண் மட்டுமே மாணவர்களுக்கு பயன் தரக்கூடியது அல்ல. எல்லாவித ஆற்றல்களையும் பெற்றிருக்க வேண்டும். அதாவது உள்ளார்ந்த ஆற்றல் என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் புதைந்து கிடக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவது. அந்த வகையில் இந்த பாடசாலை மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். பிள்ளைகளின் கல்வியில் பெற்றோருக்கும் பெரும் பங்கு உள்ளது. கல்வியை கற்று பெரும் உயரத்திற்கு சென்றாலும் மாணவர்கள் எமது தேசம், எமது மொழி, எமது பண்பாடு,
எமது கலாச்சாரம் என்ற உணர்வுடன் என்றும் இருக்க வேண்டும். இதை இதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் மூலம் எமது பள்ளி மாணவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இதற்காகவும் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. மேலும் சொல்ல போனால் இந்த 10 வருடங்கள் கல்வியை முடித்த மாணவர்கள் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி அதை சிறப்பாக தொகுத்து வழங்கும் அளவிற்கு முன்னேறி தங்கள் திறன்களை வளர்த்து கொண்டுள்ளார்கள். இந்த பிள்ளைகளின் தமிழ் வளர்ச்சியை கண்டு நாங்கள் பெருமைப்பட வேண்டும். எங்கள் பிள்ளைகளை பற்றி நாங்களே பெருமை பாராட்டுவதாக யாரும் கூறிவிட முடியாது. பார்வையாளர்களே அதை நேரில் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட சொல்வேந்தன் திருமதி விமலாதேவி அவர்கள், கவிஞர் அவர்கள் கூறிவிட்டார், நம் தாய்மொழி மறுக்கையில் நம் குரல் வளம் நெரிக்கப்படுகிறது. நம் தாய்மொழி மறக்கப்படுகையில் நம் குரல் வளம் நெரிக்கப்படுகிறது. நம் பண்பாடு மறைக்கப்படும் போது நமது அடையாளம் அழிக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நம் பண்பாடு மறைக்கப்படும் போது நமது அடையாளம் அழிக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். வீழ்வது நாமாக இருப்பினும் வெல்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொல்லி என்னை பேச வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். அழகாக கூறுகிறீர்கள். அடுத்த வருடமும் நாங்கள் இப்படி ஒரு சிறுபுரை எதிர்பார்க்கலாம். நாங்கள் உங்களுடைய சிறுபுரையை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம். நன்றி திருமதி கவிதை கூட்டவே. சரி, இப்ப சஹானாவும் ஆரத்தியாவும் எங்களுக்கு ஒரு அழகான பாடல் பாட போறேன். இந்த பாட்டின் பேர் வந்து அழகு. இது ஒரு திரைப்படத்திலிருந்து வந்திருக்குது. இது வந்து ஒரு கவிதையாக எழுதியிருக்குது. இந்த பாடல் வாழ்க்கையின் அழகை, அதில் உள்ள எளிமை மற்றும் தனித்துவத்தை கொண்டாடுகிறது. சரி, நாங்கள் இப்ப ஆராத்தியாவும் சஹானாவும் கை தட்டி வரவேற்போம். Mama
அழகே அழகே என்று பாடி அழகாக பாடினாங்க. இன்னொருக்கா கை தட்டி அவங்களைய ze gaan eigenlijk jaren naar reden. இப்பொழுதும் பல வித்தியாசமான கலைகள் பார்த்துனாங்க. நடனக்கலை, ஆடக்கலை, பாடக்கலை. இப்போ ஒரு நடனக்கலை வரப்போல இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நாங்கள் செமி கிளாசிக்கல் டான்ஸ்னு சொல்லலாம். கொஞ்சம் பழமையான எலமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரு புதுமையானையும் சேர்த்து எப்படி சொல்லலாம், een dans in een nieuw jasje. Klassieke dans in een nieuw jasje, zoals we dat niet gewend zijn. Dus இப்பொழுது ஆதிரா வந்து எங்களுக்கு ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸ் ஆடி காட்டி அங்கே எல்லாத்தையும் பார்த்து ரசித்து இப்போ கை தட்டி அவங்களை வரவேற்போம். நன்றி. Vinaya
வடிவாதி நீங்கள் அதீதா அதுவும் அலாம் சத்தம் அலாம் சத்தமும் வந்தது நிப்பாட்டாமலும் நீங்க ஆடிக்கொண்டு இருந்தீங்க வடிவாதி. சூப்பர். சரி, அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு நாட்டுப்புற கலைகளில் இதுவும் ஒன்று. தனி சிறப்புடன் திகழும் தமிழர் கலை வடிவங்களில் ஒன்றாகும். இந்த முறை வில்லுப்பாட்டில் வேறு மாணவர்கள் கலந்து கொள்வார்கள். அவர்களின் பெயர்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன். சர்மி, ஷாருல், லவிதா, அஸ்வின், எலா, எமி, டைலன், கௌதம், தக்ஷனா, அஞ்சலி, நிலா, சம்ஷிலா. Nu komt er een wielenpaarden en hierbij wordt een boog neergelegd en door middel van muziek wordt er een boodschap overgegeven. எல்லோரும் பாட்டு மகளுங்க. பாட்டு பில்லு பாட்டு படம் ஏற்கனவே சார்ஜ் அறிவிதாங்க. வீடியோ என்னண்டு இது இல்லாட்டி மண் எடுத்து வேறு சீடி வேறு. வணக்கம். ஓ வணக்கம் வணக்கம். இல்லை சரியான பிஸியாக இருந்தேன். நானும் பிஸியாக இருந்தேன். நான் அங்கே வெட்டி கொடுத்துருது.
வந்த வேலையேன்னு தொடங்கியல சரி சரி 10 ஆண்டு கடந்து நிற்கும் தமிழ் பள்ளி ஆலமரம் போல் தலைத்து நிற்க வாழ்த்து கொண்டு இங்கு வந்திருக்கும் பெரியோரே இளையோரே சிறியோரே அனைவருக்கும் எம் சிரம் தாழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வரிசையா வணக்கம் போதுறதில்ல வந்து வீதியத்தை மறக்க வேண்டாம் அக்கா. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். சொல்ல வந்த விடியமே தமிழர் வாழ்ந்த நாணயத்தை பற்றி தான். ஆதி தமிழர் தாங்க வாழ்ந்த நிலத்தை 4ஆ பிரிச்சாங்க. நிலத்தின் இயற்கை அமைப்பு, காலநிலை என்பவற்றின் அடிப்படையில் அதை வகுத்தாங்க. அதாகப்பட்டது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இதெல்லாம் பூ பேர் மாதிரி இருக்கு. ஆனா நிலத்திட பேர் என்று சொல்றீங்க. பூவா நிலமா? அவசரம் அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். கொஞ்சம் என்ன சொல்ல விடுங்களேன். பழந்தமிழர் வாழ்ந்த இடத்தில் பூக்கும் பூவைத்தான் தாம் வாழும் இடத்துக்கு பேரா வச்சாங்க. சாமி வாங்கோ வாங்கோ முன்னாடி குக்கு குக்கு மலையும் மலைசாரத்துக்கு குக்கு குக்கு கொஞ்சே பேரை இட்டாரே குக்கு குக்கு முருகனை கும்பிடு நின்றாரே குக்கு குக்கு குருதை வாங்கா சுடுவாரே குக்கு குக்கு விரைவெடுத்து தேர்ந்து வெட்டையாடி கொண்டு வந்தாரடி விரைவெடுத்து தேர்ந்து வெட்டையாடி கொண்டு வந்தாரடி என்றாமி வாங்கோ வாங்கோ முன்னாடி. சிறப்பான விளக்கம். வேற எந்த சிறப்பிற்கு குறிஞ்சி நேரத்தில் எனக்கு ஒரு உண்மை தெரியும். குறிஞ்சி நேரத்தில் தான் நீ புறவே கூடாது. அட, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே. அக்கா, அவனுக்கு உங்களை விட நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. ஐயோ, எல்லாம் தெரியாது. இதுக்கு மேல கேட்டீங்கன்னா நான் அழுதுறேன். சரி சரி, நான் கேட்கல. அவங்களோட நிலத்தின் பறவை மயிலும் கிளியும். மயிலும் கிளியும். அந்த நிலத்தின் விலங்கு தெரியுமா? ஐயோ, தெரியாதே. வேங்கையும் யானையும். யானை தெரியும். அது என்ன வேங்கை? வேங்கை தெரியாது?
தெரியாதா? அந்த இனத்தின் குணத்தோட வந்த நமக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். புலிதான் வேங்கை. அடுத்த நிலத்தை பற்றி சொல்லுங்க. கேட்க ஆசையா இருக்கு. பொறு சொல்லதானே வந்திருக்கிறோம். முல்லை நிலவே முல்லை நிலவே காரும் காரும் தான். முல்லை நிலத்தில் தெய்வமாக நானும் இருந்தானே. அதை செய்த அனைந்த ஆக்கள் திருமுகத்திலிருந்து வந்தனே. அதை வைத்த முல்லை ஆய காதின் கருவை கருமுண்டனரே. தினையுண்டு தினத்தலையுண்டு பாலுண்டு பசிக்க மோருண்டு. தினையுண்டு தினத்தலையுண்டு பாலுண்டு பசிக்க மோருண்டு. பாலுண்டு பசிக்க மோருண்டு. முல்லை நிலத்தில் செம்பக பறவையும் வாகை மரமும் சிறப்பானது என்று தமிழ் பள்ளியில் படிச்சுட்டேன். ஏன் அதை நீங்க இன்னும் சொல்லவில்லை? ஏன் உங்களுடைய எழுத்தில் தேசிய பறவையும் செம்பகம் தானே? ஆமா உங்களுக்கு முல்லை நிலத்தை பற்றி நிறைய தான் தெரிஞ்சிருக்கு. செண்பகம் குளிரோ கடும் வெப்பமோ எதுவானாலும் தான் வாழும் மண்ணை விட்டு வெளியேறாது. அதனால் தான் அது நமக்கு முக்கியமான பறவையாக உள்ளது. அக்கா, நாங்கள் செம்பக பறவை போல இருந்திருந்தால் நாங்கள் சொந்த நாட்டை விட்டு வந்திருக்க மாட்டோம் தானே? வந்துட்டோம். இங்கேயாவது நம்மள மொழியையும் பண்பாட்டையும் அடையாளப்படுத்தி செண்பகமாக வாழலாம் தானே. அப்பா முடிஞ்சுச்சா? வீட்டு போலாமா? நீ அடிக்கடி தூங்கிட்டு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாமலே போய் கொண்டிருக்கிறாய். நாம மருத நிலத்தை பற்றி அறிந்து கொள்ளுவோம். எல்லோரும் கவனிங்க. இந்த போன்ல டிக்டாக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் தேவையில்லாத பார்க்குற நேரத்துல அதுல நீங்க இப்படியான தகவலையும் தேடலாமே. மருத நிலத்தை கேட்டதுல நெய்தல் நிலத்தை பற்றி கேட்க ஆசையா இருக்கு. சொல்லுங்கக்கா. நெய்தல் நிலத்துக்கு போகலாம், கடலை பார்க்கலாம். கடல் சார்ந்தது நெய்தல் நிலம் நண்பா. நெய்தல் நிலத்துக்கு போகலாம், கடலை பார்க்கலாம். கடல் சார்ந்தது நெய்தல் நிலம் நண்பா. கடவுளாய் பரந்த மன்னர் காசியாய், கடவுளாய் பரந்த மன்னர் காசியாய். இங்க அசராத நான் கடலில் நீ பிடித்தாயே. உப்பு தெரிந்து பல தலையும் உண்டு. கடற்காவல் சுற்றி வந்தால் அரிசி மீன் உணவாக பரத உண்டாலே. பந்த ருசியாகும் சுப்பை அள்ளி கண்டாலே. அரிசி மீன் உணவாக பரத உண்டாலே. பந்த ருசியாகும் சுப்பை அள்ளி கண்டாலே. அந்த காலத்தில் கப்பலுக்கு மீன் பிடிச்சாங்களா? கப்பலா? அப்ப என்னது? அக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த காலத்து கப்பல் இல்லைன்னு? அதெல்லாம் விடுங்க. அந்த நாணயம் இருந்தது நாங்க எப்படி நம்புறது? நாங்க இங்க சும்மா கதை சொல்ல வரவில்லை. அப்படி சொல்லவும் முடியாது. ஆதாரங்கள் எல்லாம் சங்ககால இலக்கியங்களில் எழுதப்பட்டு இருக்கு. என்ன சங்க காலமா? ஓஹோ, இலக்கியம் தான் காலத்தை காட்டும் கண்ணாடி. அட, இந்த கண்ணாடி இல்ல, காலத்தை காட்டும் கண்ணாடி. அதன் வழியாகத்தான் நம்மோட வரலாறு, பண்பாடு, வாழ்க்கை முறை என்ன எல்லாத்தையும்
தெரிந்து கொள்கிறோம். அப்ப முந்தின காலத்தில் அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரிய வருமா? இவ்வளவு சொன்னவங்க சாப்பாட்டு விட்டுருப்பாங்களா? இதுகளுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தான். எனக்கு ஒரு கேள்வி, இது எந்த காலகட்டத்தில் நடந்தது? இது ஒரு நல்ல கேள்வி. இது கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை என்று ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிறது. சங்ககால இலக்கியங்கள் வாய்மொழியின் வழியே உரைநடையும் இல்லாத செய்யுள்களின் வழியே சங்ககால இலக்கியங்கள் வாய்மொழியின் வழியே உரைநடையும் இல்லாத செய்யுள்களின் வழியே பாடிய மன்னரால வளர்ந்தது கலத்தோர் வந்தாலும் தமிழ் வாழுது பாடிய மன்னரால வளர்ந்தது கலத்தோர் வந்தாலும் தமிழ் வாழுது எட்டு தொகை 10 பாது நீயும் நானும் படிக்கணும் கடல் வந்து அடிச்சாலும் எஞ்சி அது நிற்குது எட்டு தொகை 10 பாது நீயும் நானும் படிக்கணும் கடல் வந்து அடிச்சாலும் எஞ்சி அது நிற்குது 4 புலவர்கள் 4 விதமா கலந்து பேசி அவனுக்காக அவனானூறு புறத்துக்காக புறனானூறு சப்பா முடியல. இரு முடிக்கிறேன். 3 சங்க இலக்கியங்கள் கிடைக்கவில்லை இன்னும் அது தேடி இருக்கிறோமே இன்னும் 3 சங்க இலக்கியங்கள் கிடைக்கவில்லை இன்னும் அது தேடி இருக்கிறோமே இன்னும். அப்ப இடைக்கால இலக்கியங்கள் நிறையதான் சரி அக்கா, எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோமா? நல்ல தமிழை தந்த தமிழ் பள்ளிக்கு நன்றி. நன்றி. எம்மை வளர்த்த ஆசிரியருக்கு நன்றி. நன்றி. எமது பெற்றோருக்கு நன்றி. நன்றி. பார்வையாளர்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி. வாழ தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ வளர்ந்த அனைத்து வளர்ந்து பழமொழி வாழியவே ஏகடல் வைப்பின் கண்களம் கீர்த்தி இசை கொண்டு வாழியவே எங்க தமிழ் மொழி என்றென்று வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே. நன்றி வணக்கம். Oh,
வாவ், இந்த மாணவர்களுக்கு இன்னொருக்கா கை தட்டுவோம். நாங்களும் முந்தைய ஒரு வில்ல பாட்டு செய்திருக்கிறோம். ஆனா இந்த மாணவர்கள் எங்களை விட இன்னும் சிறப்பாக செய்திருக்கிறோம். வில்ல பாட்டில் நீங்கள் கவனிச்சீர்களா? நான் கவனிச்சினான். ஆனா நீங்கள் எல்லாரும் கவனிச்சினீங்களா? மலையும் மலை சார்ந்த இடமும் அப்ப என்னது? கமல், நீங்க சொல்லுங்க பாப்போம். ஓ, அப்ப பார்த்து இருக்கிறீங்க, நல்லா கேட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்போது அக்ஷயா வந்து ஒரு அழகான நடனம் எங்களுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்காண்டி நாங்க அக்ஷயாவை கை தட்டி இங்க கூப்பிடுவோம். कल्याणकारी कलुषानी नमस्ते सुधाजनी श्रीरंगनाथनि पादवन्दनं तेयणी श्रीदेवी रङ्गनायकि नाम सन्दनं सुन्दरी श्रीरंगनाथनि पादवन्दनं तेयणी श्रीदेवी रङ्गनायकि नाम सन्दनं सुन्दरी इम्बं பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி பெண்கள் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி சிவபாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி
இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்தடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்றம் கண்ணீராடி சென்ற போல நீராடடி மஞ்சள் குங்குமம் கண்ணி சூ